ஸோ இருந்த வேலையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே வேலை கிடைச்சிருன்னு பார்த்தா எங்களுக்கு 1 வருடமாக பணி நியமனம் வழங்கப்படவில்லை. தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நாங்கள் தமிழக முதல்வரை வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாகவே எங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக எங்களுடைய வழக்கு இன்று மதியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மதியம் 2:15 வருகிறது. இன்றுடன் எங்களுடைய வழக்கை முடித்து வைத்து மாண்புமிகு அரசு வழக்கறிஞர் மூலமாக மாண்புமிகு நீதியரசர்களிடம் எங்களுடைய துயரத்தை எடுத்து சொல்லி, ஏனென்றால் அந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் 50% அவர்கள் ப்ரொமோஷன் செல்கிறார்கள், 50% நேரடி நியமனம். எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அவர்களால் எங்களை நிறுத்தி வைத்துள்ளார்கள். அதனால் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசு வழக்கறிஞர் மூலமாக இன்று மாண்புமிகு நீதிபதி அவர்களிடம் இன்று நடைபெறவுள்ள வழக்கில் எங்கள் வழக்கை முடித்து வைத்து இன்று எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடித்து இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாகவே எங்கள் அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இன்று 38 மாவட்டத்தில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட இருபால் ஆசிரியர்கள் இன்று சென்னையில் மாபெரும் முதல்வர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக, மாண்புமிகு நீதியரசர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்று எங்களை நாங்களே வருத்தி கொண்டு மாபெரும் ஒரு அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம். எங்களில் பயணித்த ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர் 1 வருடமாக பணி வாய்ப்பு வரும் என்று இருந்த வேலையும் இழந்து விட்டதால், அவர் குடும்பத்தை காப்பாற்ற முடியாததால், நீங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டீர்கள், உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நீங்கள் எப்பொழுதும் வேலைக்கு போய்விடுவீர்கள், நீங்கள் நடுவில் போயிடுவீங்க, அதனால் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. அப்போ எந்த வேலையும் செய்ய முடியாமல், குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் தினம் மன உடைச்சல் காரணமாக வேல்முருகன் என்ற ஒரு ஆசிரியர் இறந்தே போய்விட்டார். எங்களில் ஒருவர் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர். ஸோ அதே நிலைமை மீண்டும் எங்களில் யாருக்கும் வரக்கூடாது என்று தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இடைநிலை ஆசிரியருக்கு ஜூலை 14ஆம் தேதி கலந்தாய்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதே ஜூலை 14ஆம் தேதி எங்களுக்கும் எங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் முடித்து தமிழக முதல்வர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுக்கும் அதே தேதியில் எங்களுக்கும் கலந்தாய்வு நடத்தி பணி ஆணை வழங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. விழுப்புரம் மாவட்டம் பாபு.